ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ். எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஃபேட்மேன் ரவீந்தர் அண்ட் நம்மளோட விஜய் விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்தானா எப்படி இருக்கும்? இவர் கொசுமாக இருக்கார், அவர் வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு ஆடின விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய ஃபேட்மேனில் ஆடினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டு கொடுக்கல. அதே மாதிரி அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவருக்கு ஒரு சேரியை வச்சிட்டாங்க. உட்காந்துட்டு ஆடுறாரு மனுஷன் வந்துட்டு 242 கிலோங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம்மளுக்குலாம் வந்து ஒரு 100 கிலோ மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம கண்ணார பார்க்கணும். 242 கிலோ வந்து மெயின்டைன் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு இங்கே வந்து சரி, இது வந்து அவசியமே கிடையாது. தனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று பண்ணார்ல, அதுக்காக அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். பக்கத்தில் வந்துட்டு அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தார் நம்ம விஜய் விஷால். விஜய் விஷால் நல்ல ஒரு டான்ஸர், சூப்பராக ஆடுவார். அதுக்கிட்ட ஸ்பேஸ் கொடுத்து அவரே ஆட வச்சு இவரும் ஆடி நல்லா பண்ணாங்க. நடுவில் வந்துட்டு சௌந்தர்யாவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கேர்ள்ஸ் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஆடினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தர்ஷா குப்தா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கும்பலாக வந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஆடுறதையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் முடித்தாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு எல்லோரும் பேக்கப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த பிட்விக் எவிஷன் சொல்லி அவங்களே வந்து குழம்பி கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு போல இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வந்துட்டு எவிக்ஷன் நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக 2 டிக்கெட் பெரிய டிக்கெட் விழப்போகுதுன்ற மாதிரி அப்டேட் வருது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். காலையிலேருந்து ஃபேட்மேன் ரவீந்தர் ஒரு பயங்கரமான ஒரு கேம் விளாண்டுட்டுருக்காரு. மண்டே கழுவி எப்படியாவது அந்த பணப்பெட்டியில் வந்துட்டு டாப் 5ல் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நபரை தூக்கணும்னு சொல்லிட்டு பவித்ரா மண்டையை கழுவுறாங்க, ரயான் மண்டையை கழுவுறாரு. பட் அவங்களாம் வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து ஓட்டிங்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஆனால் பணப்பெட்டி வச்சா தானே எடுப்பாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.